Welcome to all. Now we are going to see chapter 3 algebra exercise 3.20 1 mark explanation. Question number 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 and 20. Question number 11. If the roots of the equation in the quadratic equation oda roots வந்து பாத்தீங்கன்னா இந்த quadratic equation oda squares of the roots இந்த quadratic equation oda squares of the roots வந்து பாத்தீங்கன்னா இந்த quadratic equation க்கு ஈக்குவலா இருந்ததுன்னா QPR அப்படிங்கிறது எந்த இதா இருக்கும்? APயா இருக்குமா, GPயா இருக்குமா, இல்ல AP and GP both formatல இருக்குமான்னு கேக்குறாங்க. First quadratic equation ஓட ரூட்ஸ் ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செகண்ட் quadratic equationக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட்ஸோட ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்குமா ஸ்டேட்மெண்ட் படி? அப்ப ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு எடுத்துக்கோமா. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா அதுக்கான ஃபார்முலா -b/a. இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஃபைன் பண்ணோன்னா அதுக்கான ஃபார்முலா c/a. அதுபடி பார்த்தோன்னா இங்கே p ஸ்கொயர் இருக்குது, இங்கே q ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு -p²/q² கிடைக்கும். செகண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே pன்னு இருக்குது, இங்கே qன்னு இருக்குது. அப்போ -p/qன்னு கிடைக்குமா? அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஃபைன் பண்ணும்போது இங்கே r² இருக்குது, இங்கே q² இருக்குது. அப்போ r²/q² கிடைக்கும். அடுத்து ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் இது செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபைன் பண்ணும்போது c/aனா r/qன்னு வந்து கிடைக்குமா? இப்போ இந்த ஈக்குவேஷன் படி நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஃபைன் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரா? இப்போ a² + b² ஃபைன் பண்ணோன்னா a+b² - 2ab. இப்போ இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும்? -p²/q² - 2 × r²/q² கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வருமா? இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா r²/q² கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபைன் பண்ணியிருக்கோம், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஃபைன் பண்ணியிருக்கோம். இதை வச்சு ஜென்ரலைஸ் ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்குன்னா q² × x² - p² - 2rq × x + r² = 0 அப்படிங்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேரிசன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது p² = q × r அப்படின்னு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்போ q × r அப்படின்னு வந்து கிடைக்குதுன்னா நமக்கு q p r இந்த ஆர்டரில் இருக்கிற சீக்வன்ஸ் வந்து ஏபியா ஜிபியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஜிபியாக இருக்கணும்னா என்ன ஆர்டர்? நமக்கு செகண்ட் வேல்யூ டிவைடட் பை ஃபஸ்ட் வேல்யூ. அப்போ p/q இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? தேர்ட் வேல்யூ டிவைடட் பை செகண்ட் வேல்யூ. அப்போ ஈக்குவல்ட்டு என்னென்னு வரணும்? r/p-யா? அப்போ இந்த p இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வேல்யூ என்னன்னு கிடைக்கும்? p² = q × rன்னு கிடைக்குமா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டரில் இருக்கு? ஜிபி அப்படிங்கிற ஆர்டரில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 12. கிராஃப் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷனோட கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ. ஏன்னா வந்து லீனியர் ஈக்குவேஷனோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஹையர் டிகிரி 1 தான் இருக்கும். அப்போது கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். Question number 13. The number of points of intersection of the quadratic polynomial. இந்த கொடுத்துருக்கிற given quadratic polynomial வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆகும், இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸோட கவுண்ட் வந்து கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா a² + 2ab + b² இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது மாதிரி இருந்ததுன்னா a + b ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இங்கே ஏவோட வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ a + b ஹோல் ஸ்கொயர்னா x + 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இதனோட மீனிங் என்ன? x + 2 × x + 2. அப்போ x + 2 = 0. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -2. எகெயின் இன்னொரு டைம் வந்து x + 2 = 0 வரும். ஏன்னா இங்கே ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறனால. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது? -2. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ரூட்ஸாகவும் இருக்குது, ஈக்குவலாக இருக்குமா? இட் ஹேஸ் ரியல் ரூட்ஸ் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ த நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் 1. ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கனால ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகும். அந்த பாயிண்ட் என்னது? -2. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஆப்ஷன் பி.
Question number 14. For the given matrix A, ஏங்கிற matrix வந்து கொடுத்துருக்காங்க. The order of the matrix A transpose. A matrix கொடுத்துருக்காங்க. அதனோட transpose matrix ஓட order வந்து கேட்டிருக்காங்க. A matrixல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை rows இருக்கு? 1, 2, 3 rows இருக்கா? எத்தனை columns வந்து இருக்கு? 1, 2, 3, 4 columns இருக்கா? அப்போ the order of matrix A வந்து பார்த்தீங்கன்னா 3 cross 4. இப்போ கிளியராக நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஏவோட ஆர்டர் தெரியுது. அப்போ கிளியர்லி தி ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னா என்ன? கிவன் மேட்ரிக்ஸ் ஏவோட ரோவை காலமாகவும் காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோவாகவும் மாற்றி எழுதுறது தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காலம் வேல்யூ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோ வேல்யூ. அப்போ ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் ஆயிருமா? அப்போ ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும்? 4 cross 3ன்னு மாறிடும். அப்போ எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட்? ஆப்ஷன் டி. Question number 15. If A is 2 cross 3 matrix and B is 3 cross 4 matrix, how many columns does AB matrix have? AB matrix ஓட காலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் A வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2 cross 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் B வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3 cross 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து ஃபைன் பண்ணணும். இப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து ஃபைன் பண்ணுறோன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கா? அப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிற வேல்யூஸ் தான் ஆர்டர் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும்? ஆர்டர் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸ்னா 2 cross 4ன்னு வருமா? அப்போ 2 cross 4 தான் ஆர்டர் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸ். அப்போ இங்கே இது வந்து ஃபஸ்ட் எழுதுறது ரோ, செகண்ட் எழுதுறது காலமா? அப்போ இட் ஹேஸ் 4 columns. அப்போ ஏபி மேட்ரிக்ஸோட காலம்ஸ் வந்து 4 columns இருக்கும். அப்போ எந்த ஆப்ஷன் ரைட்டு? ஆப்ஷன் பி. Question number 16. If number of columns and rows are not equal in matrix, then it is said to be number of rows columns வந்து பார்த்தீங்கன்னா number of columns வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். இங்கே நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னவா தான் இருக்கும்? ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். Question number 17. Transpose of a column matrix என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. காலமை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா அது என்னவா மாறிடும்? ரோவா மாறிடுமா? அப்போ காலம் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா அது என்ன மேட்ரிக்ஸை மாறிடும்? ரோ மேட்ரிக்ஸ். 18. Find the matrix X. மேட்ரிக்ஸ் எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 into X மேட்ரிக்ஸ் ப்ளஸ் மேட்ரிக்ஸ் 1 3 5 7 ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 5 7 9 5. இப்போ வந்து இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிவன் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிக்கிறோம். இந்த மேட்ரிக்ஸ் இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும்? மைனஸ்ன்னு ஆயிருமா? அப்போ 2 into X மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 5 7 9 5 ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 1 3 5 7. இப்போ வந்து இதை சப்ராக்ட் பண்ணோமா? அப்போ 5 minus 1 சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 4. அடுத்தது 7 minus 3 சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 4. அடுத்தது 9 minus 5 சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 4. அடுத்தது 5 minus 7 சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? -2. அப்போ மேட்ரிக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட எக்ஸ் மேட்ரிக்ஸ் தான் வேணும். அப்போ இந்த 2 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும்? டிவைடா. அப்போ 1/2 இன்ட்டு மேட்ரிக்ஸ் 4 4 4 -2. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் டேர்மையும் 2ஆல் டிவைட் பண்ணணுமா? அப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2, அகெயின் 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2, அகெயின் 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2, -2 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? -1. அப்போ எக்ஸ் மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 2 2 -1. அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் பி. Question number 19. Which of the following can be calculated from the given matrix A, matrix B? Matrix A, matrix B வச்சு எது ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் என்ன ஃபைண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க? ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸா? ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் அதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? ஏ மேட்ரிக்ஸை
மல்டிபிள் வித் ஏ மேட்ரிக்ஸ், அதாவது ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ணணும். இப்போ ஏவோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 rows இருக்குது, 2 columns இருக்கா, அப்போ 3 into 2. அப்போ இதை எதை கூட மல்டிபிள் பண்ண போகிறோம்? 3 into 2 ஆர்டர் இருக்கக்கூடிய இன்னொரு மேட்ரிக்ஸால் மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. அப்போது இந்த ஆப்ஷன் பாசிபிள் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா என்னது? பி மேட்ரிக்ஸை இன்ட்டு பி மேட்ரிக்ஸால் மல்டிபிள் பண்ணுறது. இது பி மேட்ரிக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3x3. அப்போ என்ன வரும்? 3x3 3x3யா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது பாசிபிளா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு ஒன்று வந்து என்ன இருக்குது? ஏ இன்ட்டு பி மேட்ரிக்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணோன்னா ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு? 3x2. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து என்னென்ன இருக்கு? 3x3. அப்போ இங்கே வந்து பாருங்க, நமக்கு ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ நாட் ஈக்குவல்டாக இருக்குது. அப்போ ஏ இன்ட்டு பி மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ண முடியாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பி இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ்னால் ஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்? 3x3. ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? 3x2வா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ஃபைன் பண்ணலாம். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபைன் பண்ண முடியுது செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஆப்ஷன் சி, செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன்லி. கொஷின் நம்பர் 20. ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ், சி மேட்ரிக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஏ மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பி ப்ளஸ் சி மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? 2 rows இருக்குது, 3 columns இருக்குது. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து என்னென்ன இருக்குது? 3 rows இருக்குது, 2 columns இருக்கா? சி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 rows 2 columns இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி வந்து ஃபைன் பண்ணும். ஏபி ஃபைன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 rows இருக்குது, இங்கேயும் 3 rows இருக்குது. ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கனால பாசிபிள். அப்போ ஏபி ஃபைன் பண்ணோன்னா அதனோட வேல்யூ என்ன இருக்குன்னா 5 4 7 0ன்னு வரும். இப்போ இது கூட சி மேட்ரிக்ஸை ஆட் பண்ணணும். இப்போ சி மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணோன்னா ப்ளஸ் 0 1 -2 5. இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 5 + 0 5, 4 + 1 5, 7 - 2 5, 0 + 5 5. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைன் பண்ண முடியும். அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க, பி இன்ட்டு சி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பி மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பி இன்ட்டு சினா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பி, செகண்ட் மேட்ரிக்ஸ் சி. அப்போ பி மேட்ரிக்ஸோட காலம் வந்து பார்க்கணும், செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ வந்து பார்க்கணும். ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ ஃபைன் பண்ணலாம். அப்போ இதனோட வேல்யூ ஃபைன் பண்ணோம்னா எக்ஸாக்டாக என்ன கிடைக்கும்னா நமக்கு 0 1 2 -3 -4 10 அப்படின்னு வந்து கிடைக்கும். அப்போ இதுவும் இங்கே ஸ்டேட்மெண்ட் 2வும் வந்து கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஏ ப்ளஸ் சி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் தெரியும், என்னென்ன இருக்கு? 3x2. ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து நமக்கு தெரியும் 2x3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ ஈக்குவலாக இருந்ததுன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அப்போ ரிசல்டன்ட் பி ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து என்னவா இருக்கும்? இதுவாக இருக்குமா? 3x3 இருக்குமா? அப்போ 3x3ன்னு வந்துடும். அப்போ 3x3 மேட்ரிக்ஸை வந்து சி மேட்ரிக்ஸ் கூட ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே. ஆனால் சி மேட்ரிக்ஸு 2x2ல் இருக்குது. அப்போ 3x3 மேட்ரிக்ஸை 2x2 மேட்ரிக்ஸோட ஆட் பண்ண முடியாது.
அப்போது இந்த தேர்ட் ஆப்ஷன் பாசிபிள் கிடையாது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாசிபிள் கிடையாதுன்னா கொடுத்துருக்குற ஆப்ஷன் பாருங்கள். இந்த பி ஆப்ஷன் வராதா, சி ஆப்ஷனும் வராதா, ஆல் ஆஃப் தீஸும் கண்டிப்பாக வராது. அப்போ எந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் உங்களுக்கு? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்.